வெல்கம் டு Nminds Academy. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஹார்ட் டிஸ்கில் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து பார்ட்டிஷன் செல்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன் இதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓஎஸ் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கணும், அது என்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, என்ன டெக்னாலஜிஸ் எது எதுக்கு சப்போர்ட் ஆகும், எது இருந்தால் தான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு சிஸ்டம், டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் இருக்கு அப்படின்னா அதில் நம்மகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். யூசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியு, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், ரேம், ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த யூசர் டைரக்டா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்டர்மீடியட்டா நம்மளுக்கு ஒருத்தர் தேவை. அவருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. It acts as a intermediary between the user and user hardware. That means computer hardware அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்போட ஹார்ட்வேர்ஸை அவர் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் சாஃப்ட்வேரா நம்ம வந்து எந்த ஒரு ஹார்ட்வேரையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் டேர்மா சாஃப்ட்வேர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரோக்ராம்ஸ் used to instruct a computer to perform specific task. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டைப்ஸா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் ஆயிருக்கு. ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், another one is utilities அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வருது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம், சிஸ்டம் சாஃப்ட்வேர், another one is அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் யூட்டிலிட்டிஸோட வருது. இப்போ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ், செகண்ட் ஒன் இஸ் கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆர் a combination of programs which help in functioning of computer, including controlling, managing the resources such as peripherals and other applications. So இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜும் பண்ண முடியும். எந்த மாதிரியான டிவைசஸ்க்கெல்லாம் அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர்ஸும் அதுக்கப்புறமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸையும் மேனேஜ் பண்ண முடியும். இப்பதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
It is a system software which is act as an interface between user and user hardware. ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட்டராக ஒர்க் ஆகும். யாருக்கு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் இன்டர்மீடியேட்டராக ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேருக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it helps in managing various hardware devices, maintaining the file system and functioning of other applications. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி எய்தர் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனிங், அனதர் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபியூ பாப்புலர்லி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் OS. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வேர்ல்டுலேயே இந்த 3 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப். விண்டோஸ், another one is Linux, another one is Mac. ஸோ யூட்டிலிட்டிஸ், இப்போ நாம் வந்து சாஃப்ட்வேரை 2 கிளாஸிஃபை பண்ணோம். ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர், another one is அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கீழே இந்த யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ யூட்டிலிட்டிஸ்னா என்ன? தீஸ் ஆர் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் which help in analyzing, configuring, optimizing or maintaining computer and computer resource such as antivirus software, disk management and device management. ஸோ நம்ம OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஹார்ட்வேர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே தேவை. ஸோ அது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸாக இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் தான் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ், டிவைஸ் மேனேஜருக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ், சர்வீஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே வந்துடும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். வாட் இஸ் அப்ளிகேஷன்ஸ்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ்டு டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் எ வேர்ட் ப்ராசஸிங் ஆர் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் டாஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேருக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் 2 டைப்ஸாக என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ், another one is customized packages. ஸோ ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் தேவையான சாஃப்ட்வேர்ஸ், அவங்களுக்கு தேவையான நீட்ஸ், அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் ஆர் யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் such as word processing software for preparing documents, MS Word, spreadsheet for data analysis, MS Excel. ஸோ இது ஜெனரலைஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக எல்லாருனாலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜஸ் தான் ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் ஆர் டெவலப்டு are customized as per a specific requirements such as accounts management or a payroll system. ஸோ இந்த கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் மாதிரி இல்லாமல் அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி
ப்ரோக்ராமரோட ஹெல்ப்போட. ஸோ அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட நம்ம இது ஒரு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் தான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேருமே ஒரே யூசர் தான். ஸோ இப்போ இந்த யூசருக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்ல இருக்கிற ஹார்ட்வேர்ஸை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அக்சஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், இன்புட் அவுட்புட் டிவைஸ் கொடுத்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும், ஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் ஸோ ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த யூசர் அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக தான் அந்த கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு லேப்டாப்பையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த யூசர் டைரக்டா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இன்டர்மீடியட்டா தான் ஒருத்தர் தேவைப்படுவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த யூசருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ இல்லை லேப்டாப்லயோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே நம்மளுக்கு யூட்டிலிட்டிஸும் சேர்ந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இப்போ யூசர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமா பை டிஃபால்ட்டா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்ன யூட்டிலிட்டிஸ் வருதோ அதை மட்டும் தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸாக இருக்கட்டும் இல்லை கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ இப்போ அந்த சிஸ்டத்தில் நான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க மெயின் பர்பஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறோம், எப்படி இன்ஸ்டால் ஆகும், எப்படி இது ஒர்க் ஆகும், என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் வந்துடும். ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஹார்ட்வேர்ஸை தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸாக இருந்தாலும் சரி இல்லை கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த டெஸ்க்டாப் ஆக இருக்கட்டும் இல்லை லேப்டாப் ஆக இருக்கட்டும் அதில் அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.